மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய காசிமேடு கடற்கரையில வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமா 2 விதமான கடல் வாழ் உயிரினங்கள் அப்படிங்கிற கருவத்தீங்கி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ பட்டன், இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ டிராகன். 2மே வேற வேற உயிரினங்கள். ஒண்ணு வந்து பார்க்கணும்னா, கடல் மேல மிதந்துட்டு இருக்கும். அதோட பேர் வந்து பார்த்தோம்னா, ப்ளூ பட்டன். பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். பட்டன் மாரியே இருக்கும். பட்டன் மாரி உருண்டை வடிவத்தில இருக்கிறதுனால, அதோடைய பேர் வந்து ப்ளூ பட்டன். இன்னொன்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ டிராகன். ப்ளூ டிராகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது தண்ணி மிதக்குதுன்னா, தண்ணிக்கு மேல தலைகீழ தண்ணியோட உள்பக்கம் இருக்கும். மேலோடைய உடம்பு உள்பக்கம் அதோட உடம்பு பக்கம் உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல இருக்கும். அது வானத்த பார்த்த மாரியும், முதுகு பக்கம் கடலுக்குள்ளாடி பார்த்த மாரியும் இருக்கும். தண்ணிக்குள்ளாடி மிதந்துட்டு இருக்கும் தலைகீழ. அது வந்து வேற விலங்குகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அதோட வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு மோசமான கடல் உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2மே. இது 2மே எதுக்கோசரம் இப்ப கரை ஒதுங்கி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு மோசமான ஒரு ஆழ்கடல் உயிரினம் வந்து கடல்ல இருந்து கரை ஒதுங்கிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே அழிவுன்னு சொல்லி சைனால ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள் போயி, இப்ப இந்த விஷயம் ஒதுங்கி இருக்குது கடல விட்டு. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். கண்டிப்பா இருக்குது. எதனால என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புயல் வெள்ளம் அடிச்சுச்சு இல்லைங்களா? நம்ம இலங்கையில மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் அடிச்சுச்சு இல்லைங்களா? இது வந்து கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கரையில இருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினம். இந்த உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல்ல இருக்கக்கூடிய காற்று அடிக்கிறதன் காரணமா, காற்று அதிகப்படியான வேகத்தில புயல் அடிக்கிறதுனால, கடல் தூரத்துல இருந்து அப்படியே காத்து வாக்குல அப்படியே அடிச்சுட்டு வரும். என்ன காரணம்? ஏன்னா இது கடலுக்கு உள்ளாடி இல்ல. கடல் மேல மிதந்துட்டு இருக்குது. ஒண்ணு கடல் மேல மிதந்துட்டு இருக்குது. இன்னொன்னு கடலோட மேல் பரப்புல தலைகீழ மிதந்துட்டு இருக்குது. ஸோ அந்த தண்ணி அலை போற வேகத்துக்கு தூரத்துல இருக்க கடல்ல இருந்து அப்படியே மிதந்துகிட்டே வரும். அப்படி மிதந்துட்டே வரக்கூடிய இந்த விலங்குகள், இந்த 2 உயிரினங்களுமே என்ன பண்ணும்னு சொல்லி கேட்டோம்னா, கரைக்கு வரும்பொழுது இறந்து போயிரும். இறந்து போன உயிரினங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிதந்துட்டு இருக்குது. இது மிதந்து வந்ததுக்கு இருக்குது இல்லைங்களா? இது கடல்ல இருந்து எதுக்கோசரம் இப்படி வந்துச்சு? எதனால காரணம்? என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு எவல்யூஷன். என்ன எவல்யூஷன்? இப்ப சமீபத்தில இலங்கையில அடிச்சுச்சு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் மழை வெள்ளம். அந்த புயலின் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா உருப்பெற்றதுனால, அங்க இருக்கக்கூடிய காற்று அழுத்தத்தின் காரணமா காத்து வாக்குல 2 காதல் அப்படிங்கிற மாரி காத்து வாக்குல 2 உயிரினங்களும் கடலுக்குள்ளாடி இருந்து தரைமட்டத்துக்கு வந்துருச்சு. இதுதான் உள்ள நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான எதார்த்தமான உண்மை ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். இதுதான் நடந்திருக்குது. சரிங்களா? இது வந்து நடந்து முடிச்சு இன்னைக்கு 2 நாள் ஆகுது. இது வந்து ஆரம்பத்தில பார்த்தோம் காசிமேட்டு பகுதி மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்குன்னு தகவல் சொல்லவும், வந்தவங்கலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீனவர்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு சொறி பிடிச்ச மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மீனே கிடையாது. அது வந்து ஒரு உயிரினம். ஓகேங்களா? ஆனா மீனவர்கள பொறுத்தவரைக்கும் கடல் மேல இருக்கிறதுனால, இது வந்து ஒரு உயிரினம். மீனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொறி பிடிச்ச மீனு. என்ன காரணம்? அது ஏற்கனவே மற்ற விலங்குகள வேட்டையாடி உள்ளுடைய விஷத்த சேகரிச்சு வச்சிருக்கிறதுனால, அது இறந்து போன வாட்டி, அது உடம்புல இருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது உடல்ல அப்படியே பரவி இருக்குமாம். அத நம்ம தொட்டோம்னா உடம்புல தேவையில்லாத அலர்ஜி அப்படிங்கிறது உருவாகுமாம். அதனாலேயே மீனவர்கள் வந்து இத பார்த்தாங்கன்னா, இத தொடமாட்டாங்களாம். இப்படி விலங்குகள் இருக்குது இல்லையா? இந்த 2மே ப்ளூ டிராகன் அண்ட் ப்ளூ பட்டன். இது 2மே எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, கிபி 1770கள் காலகட்டத்தில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சவங்க பிரான்ஸ் நாட்ட சேர்ந்த மக்கள். அவங்க மீனவர்கள் தான் முதல்ல அத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சுட்டு வந்து அவங்க நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அரசாங்கத்திட்ட சொல்லும்போது, அவைங்க என்னான்னாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு 1970ல ப்ளூ டிராகனையும் 1770ல ப்ளூ டிராகனையும், 1758ல ப்ளூ பட்டனையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்காது. ஆயிரக்கணக்குல இருக்கும், லட்சக்கணக்குல தான் இருக்கும். இப்ப கடல்ல போயிட்டு இருக்கிறோம்னா, ஒரு பகுதிக்கு தூரத்துக்கு மேல போயிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எப்படி இருக்கும்? அப்படியே நெறையா அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அப்படியே இப்ப நம்ப ஊர்ல எப்படி ஈரோடு பவானி ஆறுக்குலாம் போனோம்னா, வெங்காய தாமரை செடி மொளச்சு மிதந்துட்டு இருக்குதோ, அதே மாரி கடல்ல ரொம்ப தூரம் நம்ப டீப் இது ஆழம் இல்ல. தூரத்துல ரொம்ப தூரம் உள்ள தள்ளி போனோம்னா, இது மிதந்துட்டு இருக்கும். இத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி ஓகே. இதெல்லாம் எப்படி உருவானுச்சு? இதுக்கு வயசு என்ன வயசு இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, இதோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 6 மாசத்துலருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் அதால உயிரோட இருக்க முடியும். அதுக்கு மேல உயிர் இருக்காது. அந்த 1 வருஷத்துக்குள்ளாடியே முதுமை அடைஞ்சு இறந்து போயிரும். ஆனாலும் இந்த ஒரு உயிரினம் வகை அப்படிங்கிறது டைனோசர் காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்து பூமியில வாழ்ந்துட்டு இருக்குதாம். அத ஆராய்ச்சி பண்ண போனி பார்க்கும் பொழுது மரபணு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே எவல்யூஷன்லாம் தாண்டி தாண்டி தன்னை தனியே மேம்படுத்தி அது வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ப்ளூ டிராகனும், ப்ளூ பட்டனும் டைனோசர் காலத்துக்கு அப்புறமேட்டு பூமியில எவ்வளவோ பெரிய எரிகள் தாக்குதல் நடந்துச்சு. லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படியே மழை பெஞ்சுட்டு இருந்திருக்குது. கடல் மட்டம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்குது. நெறைய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பனியாலேயே இருந்திருக்குது. இப்படி அனைத்து காலகட்டத்திலயுமே அது தாக்கு பிடிச்சு தன்ன தானே மேம்படுத்திக்கிட்டு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த ப்ளூ டிராகனும், ப்ளூ பட்டனும். அப்படி இருக்கக்கூடிய ப்ளூ டிராகனும், ப்ளூ பட்டனும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாறும் பொழுது, தன்னை தானே மேம்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற மாரி
அ அது ஒண்ணுமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும் பொழுது, அப்படியே டெவலப் ஆயி இப்ப வெயில் இருக்குதா, அடுத்த 6 மாசம் வரக்கூடிய அடுத்த 2 குட்டி வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தாங்குற மாரி இருக்கும். அப்புறமேட்டு மழைக்காலம் வருதா, அப்ப உருவாகக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த குட்டி பொறக்கறது வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ குளிர் அடிச்சாலும், வெயில் அடிச்சாலும் தாங்குற மாரி பொறக்குமா. இந்த மாரி தான் தன்னை தானே மேம்படுத்தி, அடுத்தடுத்த குட்டிகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருந்திருக்குது. இந்த ப்ளூ டிராகன்லயும், ப்ளூ பட்டன்லயும். ஓகேங்களா. இந்த ப்ளூ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, அளவுல வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இன்ச்சுக்குள்ளாடி தான் இருக்கும். இந்த ப்ளூ பட்டன் வந்து பார்த்தோம்னா, ஒரு 3லருந்து 4 இன்ச்சு சைஸுக்கு இருக்குமாம். இது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப விஷத்தன்மை கொண்டதான்னு சொல்லி கேட்டோம்னா, உண்மையாலுமே விஷத்தன்மை கொண்டது தான். உயிரோட இருக்கும் பொழுது. செத்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மேல நம்ம தொடும் பொழுது, அது வந்து நம்மளுக்கு அலர்ஜி மாரி நம்மளுக்கு ஒவ்வாமை அப்படிங்கிறத ஏற்படுத்துமாம். காசிமேடு கடற்கரை பகுதியில அத பார்த்த மக்கள் வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க. வீடியோ பிடிக்கிறவங்க யாரும் அத தொட முன் வரல. ஒரு மாரி ஒரு அசிங்கமா இருக்குதுன்ற மாரி விட்டுட்டாங்க. அத தொடாம இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா, நம்ம அத தொட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம கையில வந்து ஏதோ ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது உருவாக வாய்ப்புகள் அதிகம். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இது கடலுக்குள்ளேருந்து வெளியில வந்துடுச்சு, உலகம் அழியும், சுனாமி வரும், நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா உருட்டுகள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கடல்ல இங்க இருக்கிறோமா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள தள்ளி மேல மிதந்துட்டு இருக்கோம். புயல் காத்து அடிக்கும் பொழுது அப்படியே கரை ஒதுங்கி வருது. கரை ஒதுங்கி வரும்போது செத்து போய் மிதக்குது. இதுதான் அதுல நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான எதார்த்தமான புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அத விட்டுட்டு டிவில, செய்தியில அதை இதையும் சொல்றாங்க. உலகம் அழியப் போகிறதா? நிலநடுக்கம் வரப்போகிறதா? கடல் உள்வாங்குகிறதா? அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, அது யாரும் நம்பாதீங்க. அடிப்படையில எதார்த்தமான உண்மை என்னவோ, அந்த உண்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, அதுதான் சரியான ஒரு சிந்தனையா இருக்கும். சரியான ஒரு சிந்தனையா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உள்ள விஷயம்.